எத்தனையோ கேன்சர் பேஷண்ட்டுக்கெல்லாம் முருகப்பெருமானுடைய மார்பில் வச்சு அந்த சந்தனம் பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது. அந்த சந்தனம் கேன்சர் நோயை கூட குணப்படுத்தி கொண்டிருக்கிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. எதெல்லாம் நவபாஷணம் அப்படின்னா தேடும்போது நம்மளுக்கு ஒரு சில உண்மைகள் கிடைக்கிறது. தண்டாயுதபாணியை யாரு தினந்தோறும் பூஜை பண்றாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் செல்வம் என்பது தங்கு தடை இல்லாமல் வந்து கொண்டே இருக்கும். போகர் பிரான் ஏன் முருகனை நவபாஷாணத்தில் செய்தார்? ஆண்டியா இருக்கிற முருகனை பார்க்க கூடாது, ராஜலங்காரத்துல தான் பார்க்கணும். பழனின்னு சொன்னாலே இன்னைக்கெல்லாம் எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது என்னன்னா ஒரு வித்தியாசமான வாசனை. இந்த பழனிங்கிற பேரே தெய்வத்தோட பேருக்கு நிகரான ஒரு அற்புத சக்தி வாய்ந்த பேருன்னு சொல்லி அருணகிரிநாதர் சொல்றார். தண்டாயுதபாணியினுடைய தியான ஸ்லோகம் ஒரு உண்மையை சொல்லுகிறது. ஒரு சில உண்மைகள் இது நிச்சயமாக போகர் பிரான் தான் செய்து பிரதிஷ்டை செய்திருக்கிறார் என்பதற்கு வலுவான காரணங்கள் இருக்கிறது. சித்தர்களுக்கெல்லாம் வாழக்கூடிய இடமாக, சித்தர்கள் உறையக்கூடிய இடமாக அது இருக்கிறது. பழனியை சுற்றி இத்தனை இடத்துல சித்தர்களுடைய கோவில்கள் வருவதற்கு காரணம் என்ன? கலிகாலத்துல ஒவ்வொரு மனிதர்களும் கோவிலை தேடி வரும்போது இந்த நவபாஷான திருமேனியை தரிசனம் பண்ணினாலே ஒரு அற்புதமான மாற்றம் நமக்குள்ள ஏற்படும். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சில தலைப்புகள் எத்தனை தடவை சிந்திச்சாலும் அதனுடைய ருசியோ அதனுடைய ஆர்வமோ குறையாது. அதுவும் குறிப்பா முருக பக்தி சார்ந்த தலைப்புகள்ல ரொம்ப அதிகமாக பேசப்பட்ட 2 கோவில்கள் எதுனா, ஒன்று திருச்செந்தூர், இன்னொன்று பழனி. அது எவ்வளவு தடவை ஒரு விஷயத்தை திருப்ப திருப்ப சொன்னாலும் ஒவ்வொரு தடவையும் புதுமையாகவும் கேட்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு மன எழுச்சியும் திருப்ப திருப்ப முருக அடியார்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. அப்படி ஒரு அற்புதமான மீண்டும் ஒரு சிந்திப்பாக, மீண்டும் ஒரு அற்புதமான சிந்தனையாக பழனி நவபாஷான முருகப்பெருமானுடைய பெருமைகளை பற்றியும் பழனிமலையினுடைய மிகச்சிறந்த தத்துவங்களை பற்றியும் இந்த அற்புதமான நேரத்தில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். பழனின்னு சொன்னாலே இன்னைக்கெல்லாம் எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது என்னன்னா ஒரு வித்தியாசமான வாசனை. அது விபூதின்னு சொல்லலாம், பஞ்சாமிர்தம்னு சொல்லலாம், சந்தனம்னு சொல்லலாம். இது எல்லாத்துக்கும் மேலே என்னன்னா பழனிமலையே சுற்றி முருகனுடைய வாசம் அடிக்கும். இன்னைக்கு நீங்க அங்க இருக்கக்கூடிய அத்தனை விபூதி கடைகள் அத்தனையும் எடுத்துட்டு வெறும் மலையை மட்டும் வச்சாலும் அந்த சந்தன வாசமும் விபூதி வாசமும் ஒருபோதும் அங்கு குறையாது. காரணம், அங்கே அந்த விபூதி கடையினாலேயோ இல்லை அந்த சந்தனத்தினாலேயோ அந்த வாசம் வரதில்லை. அந்த இடமே அற்புதமான தெய்வீக பூமி. இந்த அருணகிரிநாதர் சொல்றார், படிக்கின்றனை பழனி திருநாமம்ங்கிறார். அந்த பழனிங்கிற பேரே தெய்வத்தோட பேருக்கு நிகரான ஒரு அற்புத சக்தி வாய்ந்த பேருன்னு சொல்லி அருணகிரிநாதர் சொல்றார். அப்பேற்பட்ட பழனியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவுருவ விக்கிரகம் ஆண்டிக்கோலத்திலே இருக்கிறது. இதுல நிறைய பேர் தவறா புரிஞ்சுக்கிறாங்க. என்னன்னா ஆண்டியா இருக்கிற முருகனை பார்க்க கூடாது, ராஜலங்காரத்துல தான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு விதமான ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு எண்ணம் நிறைய பேர்கிட்ட இருக்கு. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், முருகப்பெருமானுக்கு உண்டான சிறப்பான வடிவங்கள்ல மிகச்சிறந்த வடிவம்னு சொன்னா அது பழனியில் இருக்கக்கூடிய ஞான தண்டாயுதபாணியினுடைய திருவுருவம் தான். அந்த தெய்வத்தினுடைய தியான ஸ்லோகம்னு ஒன்று இருக்கு. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் தியான ஸ்லோகம்னு இருக்கும். அது என்ன தியான ஸ்லோகம்னா, இறைவன் அந்த இடத்திலே எப்படி காட்சி கொடுத்தானோ அதை அப்படியே எழுத்து வடிவமாக மாற்றி அதை பிற்காலத்தில் அந்த தெய்வத்தை நினைத்து தியானிக்கக்கூடிய பக்தனுடைய மனதில் அந்த இறைவனுடைய உருவத்தை அப்படியே கொண்டு வர செய்யக்கூடிய ஒரு அற்புத ஒரு எழுத்து எந்திரம்தான் தியான ஸ்லோகம் என்பது. அப்பேற்பட்ட தண்டாயுதபாணியினுடைய தியான ஸ்லோகம் ஒரு உண்மையை சொல்லுகிறது. முருகப்பெருமான் தண்டத்தை ஏந்திருக்கிறார், ஒரு கையை தன் பாதத்தை நோக்கி நீட்டி இருக்கிறார்.
உத்ராட்சம் அணிந்திருக்கிறார், மாலைகள் எல்லாம் அணிந்திருக்கிறார். இப்பேற்பட்ட தெய்வத்தை யார் தொடர்ந்து தியானிக்கின்றார்களோ அவர்களுக்கு வற்றாத செல்வம் கடல் போல பெருகிக் கொண்டே இருக்கும் என்று தியான ஸ்லோகம் ஒரு உண்மையை சொல்லுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தண்டாயுதபாணியை யாரு தினந்தோறும் பூஜை பண்றாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் செல்வம் என்பது தங்கு தடை இல்லாமல் வந்து கொண்டே இருக்கும். இதை நாம் பேச்சுக்கு சொல்லல, எத்தனையோ நாடுகளுக்கு நாம் போகும்போதெல்லாம் அந்த நாட்டில் இருக்க பெரிய செல்வந்தர்களுடைய வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டாயம் ஞான தண்டாயுதபாணியினுடைய திருவுருவ படம் இருக்கும். இந்த தண்டாயுதபாணியுடைய தரிசனம் முதலில் யாருக்கு கிடைச்சதுன்னா, எத்தனையோ 1000 வருடங்களுக்கு முன்பாக போகர் பெருமான் எனும் அற்புதமான சித்தரனுடைய தரிசனத்திலே முருகப்பெருமான் காட்சி கொடுத்தார். இந்த கிடைச்ச காட்சியை அப்படியே கோவிலாக மாற்றி அந்த கோவிலுக்குள்ள ஞான தண்டாயுதபாணியை பிரதிஷ்டை செய்ய வேணுங்கிறது போகர் பெருமானுடைய வாழ்நாள் குறிக்கோள். இந்த வரலாற்று சம்பவத்தை ஒட்டியே இந்திரா சௌந்தரராஜன் ஐயா அவர்கள் இறையுதிர் காடுன்னு ஒரு அற்புதமான புத்தகம் எழுதி இருக்கிறார். அந்த நாவல் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை எப்படி போகர் பெருமான் செய்திருப்பார் அப்படிங்கிற ஒரு செய்தியை வைத்து அற்புதமாக படைத்திருக்கிறார். அது புனைவு நாவலாக இருந்தாலும் எத்தனையோ சொல்லுதற்கரிய விஷயங்கள் எல்லாம் கொட்டி கிடக்கிறது. அவசியம் முருகடியார்கள் அதை வாசித்து பயன்பெற வேண்டும். இந்த இறையுதிர் காடாகட்டும், இல்ல நிறைய வரலாற்று ஆய்வு கட்டுரைகள் ஆகட்டும், இது போகர் தான் செய்தார் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க. இல்ல இது பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி மன்னர்கள் பிரதிஷ்டை பண்ணதுன்னு எத்தனையோ முரண்பாடான கருத்துக்கள் வந்தாலும் ஒரு சில உண்மைகள் இது நிச்சயமாக போகர் பிரான் தான் செய்து பிரதிஷ்டை செய்திருக்கிறார் என்பதற்கு வலுவான காரணங்கள் இருக்கிறது. முதல் காரணம், அந்த இடத்திற்கு பேரே சித்தன் வாழ்வு அப்படின்னு ஒரு குறிப்பு வருகிறது. அதாவது பழனிமலைக்கென்று ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. பழனாபுரி நிறைய பொழில், அதாவது வயல்கள் எல்லாம் நிறைந்த இடம், இயற்கை எழில் சூழ்ந்த இடம்னு எத்தனையோ காரண பெயர்கள் இருந்தாலும் ஒரே ஒரு பெயர் வித்தியாசமாக இருக்கிறது. அந்த பெயர் சித்தன் வாழ்வு. சித்தர்களுக்கெல்லாம் வாழக்கூடிய இடமாக, சித்தர்கள் உறையக்கூடிய இடமாக அது இருக்கிறது என்பது ஒரு கூற்று. இந்த ஒரு விஷயத்தை வச்சு அங்க போகர், புலிப்பாணி சித்தர், அவரோடு கூடி எத்தனையோ சித்த புருஷர்கள் அங்கு தங்கி தவம் இருந்து அன்னை ஆதிபராசக்தியினுடைய உத்தரவு கிணங்க பழனி ஞான தண்டாயுதபாணியுடைய திருவுருவ விக்கிரகத்தை செய்தார்கள் என்பதற்கு இது ஒரு சாட்சி. அது மட்டும் இல்லாம பழனியை சுற்றி இருக்கக்கூடிய கொடைக்கானல், பூம்பாறை, ஒட்டஞ்சத்திரம், கன்னிவாடி, இந்த மாதிரி எத்தனையோ இடங்கள்ல சித்தர்களுடைய கோவில்கள் நிறைய இருக்கு. எண்ணற்ற சித்தர்களுடைய கோவில் ஊருக்குள்ள பஸ் தடமே இல்லாத எத்தனையோ இடத்துல இன்னைக்கும் சித்தர்களுடைய ஒரு கோவில்கள் இருந்து கொண்டே இருக்கு. இது எல்லா இடத்து குறிப்பு பார்க்கும்போது பழனியை சுற்றி இத்தனை இடத்துல சித்தர்களுடைய கோவில்கள் வரவதற்கு காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சோம்னா ஒரே ஒரு காரணம் தான். அங்கு முற்காலத்திலே போகர் பிரான் குடில் அமைத்து தவம் செய்து ஞான தண்டாயுதபாணியை உருவாக்கி இருக்கிறார் என்பது மீண்டும் ஒரு முறை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. இந்த மாதிரி எத்தனையோ வரலாற்று சான்றுகள் மூலமாக பழனியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் போகர் பிரான் செய்த விக்கிரகம்தான் என்பது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. ஒன்று. இரண்டாவது, எதை வைத்து தண்டாயுதபாணியுடைய விக்கிரகத்தை செய்தார் அப்படின்னு யோசிக்கும் போது நவபாஷான விக்கிரகம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். பாஷாணம்னு சொன்னா விஷம்னு அர்த்தம். நவபாஷாணம் அப்படின்னா 9 வகையான மூலிகைகளை கொண்டு உருவாக்கப்பட்ட விக்கிரகம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது. இப்போ இந்த நவபாஷாணம் அப்படின்னா எதெல்லாம் நவபாஷாணம் அப்படின்னா தேடும்போது நம்மளுக்கு ஒரு சில உண்மைகள் கிடைக்கிறது. வீரம், பூரம், சாதிலிங்கம், கௌரி, வெள்ளை பாஷாணம், மனோசிலை, அரிதாரம், சிங்கி, தாளகம் என்று 9 வகையான மூலிகைகளை கொண்டு போகர் பிரான் இந்த அற்புதமான ஞான தண்டாயுதபாணியுடைய திருமேனியை வடிவமைத்திருக்கிறார் என்பது ஆராய்ச்சியின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. இப்போ இந்த 9 மூலிகையை எடுத்து நம்ம சேர்த்து வச்சு ஒரு சிலை செய்ய முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஏன்னா அது கட்டுக்குள் அடங்காது. அது மட்டும் இல்லாம இந்த 9 மூலிகைகளோடு சேர்ந்து இன்னும் பல 1000 மூலிகைகளை இறைவனுடைய திருவருளால் போகர் பிரான் சேர்த்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம இந்த இறையுதற்காடுங்கிற புத்தகத்துல சில உண்மைகளை சொல்லுகிறார்கள். என்னன்னா, இந்த நவபாஷாணம் எப்படி மனிதர்கள் கிட்ட வேலை செய்யுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக போகர் என்ன பண்றாருன்னா, அவரவருடைய சீடர்கிட்ட எல்லாம் ஒவ்வொருத்தர்கிட்டையும் இந்த ஒவ்வொரு பாஷாணத்தை கொடுக்கிறார். அவங்க உடம்புலையும் அவங்களுடைய புத்தியிலையும் இந்த பாஷாணம் எந்த வகையான ஒரு மாறுதலை கொண்டு வருதுங்கிறத பார்த்து முடிவு பண்ணி அதுக்கப்புறம் ஒரு நல்ல நேரம், தகுந்த நேரம், சூழ்நிலை இதையெல்லாம் கணக்கில் வச்சு பல முறை
அதை முயற்சி செய்து அதுக்கப்புறம் தான் இந்த விக்கிரகத்தை வடிவமைத்திருக்கிறார் என்பது ஆராய்ச்சியிலே நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. சரி, போகர் பிரான் ஏன் முருகனை நவபாஷாணத்தில் செய்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இந்த கேள்விக்கு பதில் என்னன்னா, எப்போதுமே சித்தர்கள் இந்த உலக நன்மைக்காக மட்டும்தான் தங்களுடைய பணியை செய்து கொண்டே இருப்பார்கள். சித்த மரபு அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த வகையான சமயத்திற்குள்ளும் அது அடங்காது. அது ஒரு வித்தியாசமான ஒரு தனித்துவமான இறைநிலையை அடைந்த மகான்களுடைய வழிதான் சித்த மரபு. இந்த சித்த மரபனுடைய முதற் குறிக்கோள் என்னன்னா, துன்பப்படக்கூடிய மனிதர்களை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போய் விடணும் அப்படிங்கிறது தான் சித்தர்களுடைய ஒரு மிக பரந்த மனோபாவம். அதனாலதான் போற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சித்தர்களுடைய வரலாறு எடுத்து படிச்சோம்னா போற போக்குல நோயை குணப்படுத்தி இருக்கிறாங்க. எத்தனையோ பேருக்கு இந்த ஒரு சாதாரண இரும்பை தங்கமா மாத்துறது, இந்த மாதிரி எத்தனையோ வித்தைகள் மூலமாக மக்களினுடைய உள்ள பிணியும் உடல் பிணியும் நீக்க வேண்டும்னு சித்தர்கள் முயற்சி செய்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். ஏன் அவங்க அதை செய்யறாங்கன்னா, என்னைக்கு மனிதன் என்பவன் அருளாளன் என்ற நிலைக்கு மாறுகிறானோ அப்போதே அவனுடைய மொத்த மனமும் உடலும் பிற உயிருக்கு எந்த நல்லதை செய்ய முடியும், இறைவன் நமக்கு ஒரு பணி இட்டு இருக்கிறான், இந்த பணியின் மூலமாக எப்படி அடுத்தவங்க நன்மை செய்யணும் தான் தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி சித்தர்களுடைய திருவருளால் பல அற்புதமான விஷயங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதில் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷன் தான் இன்னைக்கு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் சித்த மருத்துவம். இது சித்தர்கள் கண்டுபிடித்தது. அகத்தியருடைய நூல் எடுத்தாலும் சரி, கோரக்க சித்தர், அதே மாதிரி போகர் பெருமான், புலிப்பாணி சித்தர், இத்தனை பேரும் பல ஆயிரம் நூல்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். இந்த நூலெல்லாம் திருப்ப திருப்ப என்ன சொல்லுதுன்னா, நோயை எப்படி குணப்படுத்துவது, ஆத்மாவை அடையக்கூடிய வழி எப்படி, நம்மளுடைய மனதை கட்டுப்படுத்துவது, யோகம்னா என்ன, தானம்னா என்ன, தவம்னா என்ன, எவ்வளவோ சொல்லி இருக்கிறாங்க. இவங்க மட்டும் இல்லை, வள்ளலாரும் ஒரு சித்தர் தான், வாரியாரும் ஒரு சித்தர் தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான சித்த மரபிலே இருந்தார்கள். அப்படி போகர் பிரான் வரக்கூடிய இந்த கலிகாலத்துல மனிதர்கள் படக்கூடிய துன்பத்தை நீக்க வேண்டும். எப்படி நீக்கிறது? கோவில் தான் அதற்கு முதன்மையான இடம். அதுவும் ஆகம முறைப்படி கட்டப்பட்ட கோவில் என்பது இறைவனுக்கு முக்கியம் கிடையாது. அதை நல்லா வார்த்தையை கவனிக்கணும். கோவில் என்பது இறைவனுக்காக அல்ல, மனிதர்களுக்காக. எந்த மனிதர்களுக்காக? இந்த பாரத தேசத்தில் இருக்க மனிதர்களுக்காக மட்டுமல்ல, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மனிதர்களுடைய ஒட்டுமொத்த மனித குலத்தினுடைய நன்மைக்காகவும் பிற உயிர்களினுடைய நன்மைக்காகவும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் சக்தி நிலை தேக்கமாக உருவாக்கப்பட்டதுதான் நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு புராதன கோவில்களும். இந்த கோவில்ல நடக்கக்கூடிய ஒவ்வொரு வழிபாடும் உலகத்தில் இருக்க எல்லா உயிரினுடைய நன்மைக்காகவும் செய்யப்படுகிறது. அதனால போகர் என்ன பண்ணார்? கோவிலை அமைக்க வேண்டும். இந்த கோவில் ஆகம முறைப்படி அமைந்தது அப்படிங்கிறது தெளிவாக அருணகிரிநாதர் சொல்றார். மிகுத்த பொருள் ஆகமங்கள் முறையாலே அப்படின்னு பழனி திருப்புகள்ல சொல்றார். அதாவது பழனி முருகப்பெருமானுக்கு நடக்கக்கூடிய பூஜைகள் என்பது ஆகம முறைப்படி நடந்து கொண்டிருக்கிறது. மிகுத்த பொருள் ஆகமங்கள் முறையாலே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். அது மட்டும் இல்லாம இந்த முறைப்படி இந்த கோவில் கட்டணும், அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள ஞான தண்டாயுதபாணியுடைய விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்யணுங்கிற அந்த உச்சபட்ச நோக்கோடு முருகப்பெருமானுடைய அந்த அற்புதமான திருமேனியை நவபாஷாணத்திலே வடிவமைத்து கோவில்ல பிரதிஷ்டை பண்ணார். ஏன் இதை பண்ணினார்னா, முன்னாடி சொன்ன மாதிரி கலிகாலத்துல ஒவ்வொரு மனிதர்களும் கோவிலை தேடி வரும்போது இந்த நவபாஷான திருமேனியை தரிசனம் பண்ணினாலே ஒரு அற்புதமான மாற்றம் நமக்குள்ளே ஏற்படும். இன்னைக்கு நீங்க உணர முடியும். நவபாஷான ஞான தண்டாயுதபாணி முன்னாடி போய் நின்னோம்னா நம்மள அறியாம நமக்குள்ள ஒரு மாறுதல் வரும். எதை சொல்லணும்னு நினைச்சாலும் சொல்ல முடியாது. உண்மையான பக்தியோடு முருகன்கிட்ட போய் நின்னோம்னா எதை சொல்லணும்னு நினைச்சு நம்ம மலையேறி வந்தோமோ அதை சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, மனம் தடுமாறி மனம் ஒரு கோட்டில் போய் ஒரு புள்ளியில போய் நிற்கும். முருகனுடைய அந்த அற்புதமான அந்த ஆற்றல் முன்பாக மனம் சிதறி கிடக்கக்கூடிய மனம் ஒரு புள்ளியில நின்று முருகா 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 முருகாங்கிற அந்த மகா மந்திரத்துல போய் நிற்கும். இப்பேற்பட்ட அனுபவத்தை ஒவ்வொரு பக்தர்களுக்கும் ஏற்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் போகர் பிரான் இந்த அற்புதமான விக்கிரகத்தை வடிவமைத்து நம்மளை தரிசனம் பண்ண வச்சார். ஒன்று. ரெண்டாவது, இது வெளியே நடக்கக்கூடிய மாற்றங்கள், உள்ளுக்குள்ள சில மாற்றங்களை கொண்டு வரணுங்கிறதுக்காக அங்க ஞான தண்டாயுதபாணிக்கு பண்ணி வரக்கூடிய ஒவ்வொரு அபிஷேக தீர்த்தமும் ஒவ்வொரு சொட்டும் மருந்து.
அந்த மருந்து உள்ள போச்சுன்னா இறைவனுடைய அருளாலே நோய் நீக்கப்படும், உடம்பிலே ஏற்படக்கூடிய நோய் நீக்கப்படும். இது இன்னைக்கும் நடக்கக்கூடிய உண்மை. சமீபத்தில் நான் பழனி எம்பதிக்கு போயிருக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய சிவாச்சாரியார் பெருமக்கள்கிட்ட பேசும்போது அவங்களே சொன்னாங்க, எத்தனையோ கேன்சர் பேஷண்ட்டுக்கெல்லாம் முருகப்பெருமானுடைய மார்பில் வச்சு அந்த சந்தனம் பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது. அந்த சந்தனம் கேன்சர் நோயை கூட குணப்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கும் நம்ம பார்க்குறோம். அப்போ எவ்வளவு தூரம் ஆற்றல் மிக்க விக்கிரகமாக போகர் பிரான் செய்திருப்பாருங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ரெண்டாவது, முருகப்பெருமானுடைய திருமேனியினுடைய வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பாலகன் வயதில் இருக்கும். அதுக்கும் முறை இருக்கிறது. நீங்கள் எடுத்துன்னு சுவாமியினுடைய முகமைப்பாகட்டும், சிற்பசாஸ்திர முறைப்படி ஒரு விக்கிரகத்தை செய்கிறோம் அப்படின்னா அந்த விக்கிரகம் எந்த பருவத்தை ஒட்டி இருக்க வேண்டும்ங்கிறதுக்கு நீதியெல்லாம் இருக்கிறது. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பாலதண்டாயுதபாணியினுடைய திருமேனியானது ஒரு இளம் வயது குழந்தையினுடைய மேனியாக அது இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த நவபாஷாணத்தோடு கலக்கப்பட்ட ஒவ்வொரு மூலிகையும் நவகிரகத்தினால் ஏற்படக்கூடிய அந்த தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்காக இந்த 9 பாஷாணங்களும் 9 கிரக தாக்குதல்களை எல்லாம் முறியடித்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அருளாற்றலை பதிய செய்யக்கூடிய அற்புதமான வேலைகளை நவபாஷாண முருகனுடைய விக்கிரகம் இன்றும் செய்து கொண்டிருக்கிறது. இது அத்தனையுமே மருத்துவமும் அறிவியல் ரீதியான காரணங்கள். இது மட்டும் முருகனுடைய அருளுக்கு பத்தாது, இன்னொன்று வேணும். அதை யார் நமக்கு சொல்லி தருவானா? அருணகிரிநாதர் சொல்லி தருகிறார். இந்த மனசு படுற பாடு இருக்கு பாருங்க. ஏன்னா மனசு எது கிடைத்தாலும் சந்தோஷப்படுறது இல்லை, 99% துக்கத்தில் துவழ்து இல்லை. அப்படின்னா ஒரு நாள் சந்தோஷம், ஒரு நாள் துக்கம், ஒரு நாள் இன்பம், இப்படியே மாறி மாறி ஒரு கட்டத்துக்கு மேலே வாழ்க்கையில் எதுதான் உண்மை, எதுதான் நமக்கு பிடிப்பு, எதை நம்பி நம்ம வாழ்கிறது அப்படின்னு கேள்வி எழும்போது அருணகிரிநாதன் அற்புதமாக கந்தர் அலங்காரத்தில் சொல்ற, படிக்கின்றிலை பழனி திருநாமம் படிப்பவர்தால் முடிக்கின்றிலை முருகா என்கிலை முசியாமல் இட்டு மிடிக்கின்றிலை பரமானந்தம் மேற்கொள்ள விம்மி விம்மி நடிக்கின்றிலை நெஞ்சமே தஞ்சம் ஏது நமக்கினியே அப்படிங்கிறார். தனக்குள்ளேயே பேசிக்கிறார். நம்ம ஒரு நாள் பேசிக்கும் பாருங்க உள்ளுக்குள்ளேயே, நம்மெல்லாம் எங்கே உனி என்னத்தை பண்ண போகிறோமோ, திக்கு தெரியலையே, தசை தெரியலையே, என்ன ஆக போகுமோ, நீ இது பண்ணலை அதை பண்ணலாம் நம்ம பேசுகிறோமே. அதே மாதிரி அருணகிரிநாதர் தன்னுடைய மனதிற்கு சொல்லுகிறார், நீ ஒரு நாளும் பழனி அப்படின்னு மாயார சொன்னதில்லை, பழனிக்கு போய் கிரிவலம் வந்ததில்லை, போயிட்டு வந்தவங்க காலில் கூடி விழுந்ததில்லை, முருகா முருகான்னு சொன்னதில்லை, பரமானந்தம் எய்தி முருகனை நினைச்சோம்னா விம்மி விம்மி அழுததில்லை, இது எதையுமே பண்ணதில்லை, தானம்னு யாருக்கும் கொடுத்ததில்லை, இருக்கிறதுல நல்ல பொருளை யாருக்காவது முருகான்னு அவன் பேரை சொல்லி கொடுத்ததில்லை, இது எதுவுமே நீ பண்ணலை அப்படின்னா நீ வாழ்றதுக்கு இனிமேலும் ஏதாவது கதி இருக்குன்னு நீ நம்புறியா அப்படின்னு எதிர்ப்பதத்தோடு நமக்கு ஒரு அற்புதமான அறிவுரையை சொல்லுகிறார். நம்மளால முடிந்த போது பழனிக்கு செல்ல வேண்டும், பழனி 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 முருகான்னு அடிக்கடி சொல்ல வேண்டும், தானம் இட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். தானம்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய சிறந்த பொருட்களை பிறருக்கு தானம் கொடுப்பது. முருகா முருகான்னு கண்ணீர் மழ்க அழுகணும். அதுக்கப்புறம் முருகனுடைய திருப்புகளை தினந்தோறும் பாடணும். இதையெல்லாம் செய்தால் இந்த உலகத்தில் எதை நாம் பற்றி கொண்டிருந்தாலும் அந்த பற்றுதல்கள் எல்லாம் ஒரு கட்டத்தில் நம்மை விட்டு விலகிவிடும். ஆனால் இந்த உலகத்தில் நம்மை விட்டு நீங்காத ஒரே பற்று, ஒரே நம்ம பற்றி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, அது நம்மை பற்றி கொள்ளும். அது வேறொன்றும் இல்லை, பழனி ஆண்டவனுடைய திருவடி. பழனி ஆண்டவனுடைய திருவடி எவனுடைய மனதில் இருக்கிறதோ அவன் இந்த உலகத்திற்கு மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகள் அத்தனையும் விட மேற்பட்ட ஒரு மிகப்பெரும் மனிதனாக நிறைவான வாழ்க்கையை அவனால் வாழ முடியும் என்பது அருணகிரிநாதரும் போகர் பெருமாறும் நமக்கு சொல்லிக் கொடுத்த அற்புதமான உண்மை. பழனிக்கு செல்வோம், நவபாஷாணத்திலான ஞான தண்டாயுதபாணியை கண்குளிர காண்போம், வாழ்வாங்கு வாழ்வோம். நன்றி, வணக்கம். முருகாச்சரணம். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.